ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ காட் அ லீவ். ஸோ நாங்கள் திருப்பதி போகலான்னு சடன் பிளான் தான். போகிறப்ப கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஏறினது பாண்டி டு திருப்பதி ட்ரெயின் தான். ஈவினிங் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. அரௌண்ட் 11 திருப்பதி ரீச் ஆயிடுச்சு. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனதுமே பக்கத்தில் விஷ்ணு நிவாசம் இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். மார்னிங்காக மேல் திருப்பதி போகலாம். ஆர்எல்ஸ் முன்னாடியே கூட நீங்கள் போயிடலாம் பஸ் பிடிச்சி. நாங்கள் அன்றைக்கி நைட்டே மலைக்கு பஸ் ஏறிட்டோம். ஸோ மார்னிங் டிக்கெட் எடுக்கல. ஸோ ஃப்ரீ தரிசனம் தான் போயிருந்தோம். ஸோ செம்ம கூட்டம் இருந்தது. நாங்கள் தேர்ஸ்டே நைட் கிளம்பவே. ஸோ ஃப்ரைடே தான். ஸோ வீக்கெண்டுன்னவே செம்ம கூட்டம். அரௌண்ட் 24 hours வெயிட் பண்ணோம். லைனில் போகும்போதே பால் ப்ரொவைட் பண்ணாங்க, அப்புறம் உப்புமாலாம் கொடுத்தாங்க. ஆஃப்டர் தட் நாங்கள் அந்த வெயிட்டிங் ஹாலில் தான் இருந்தோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குடவுனில் தான் ரொம்ப நேரம் இருந்தோம். இன் பிட்வீன் தூக்கமும் இல்லை. திடீர்னு மாறிட்டுருக்கவே ஆஃப்டர் தட் சாமியெல்லாம் பார்த்தாச்சு. சாமி பார்க்கவே அரௌண்ட் 10:30 ஆயிடுச்சு, நைட்டு 10:30. அதுக்கப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கோவிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டோம். அரௌண்ட் ஒரு 12:30 போல் தான் வெளியவே வந்தோம். சாப்பிட்டுட்டு அந்த வெளியே உட்காந்து கோவிலை பார்க்கவே சூப்பராக இருந்தது. நைட் டைமில் கோவிலுக்கு முன்னாடி உட்காந்து அந்த சில்லான காற்று வாங்குறதே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் இந்த பஜன்லாம் நடந்துகிட்டு இருந்தது கோவிலுக்கு வெளியே. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சாமியை பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டோம். இந்த டைம் எங்களுக்கு டைம் இருந்ததுனால ஸோ கோவிலை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கோவிலில் சுற்றி சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது. நரசிம்மர் கோவில், குளம் அதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் இந்த டைம் தான் இது எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிட்டு ஸோ எல்லா கோவிலுக்குமே போயிருந்தோம். இங்கே குளம் ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஆஃப்டர் தட் லட்டு டோக்கன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ லட்டுலாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானது கொடுக்கறது அது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் கோவில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. புரட்டாசி மாதன்றதுனால புதுசாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே கோவில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் பாபா விநாசம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு வெங்கமாமா அன்னதானம் சென்டரில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அங்கேவே சாப்பிட்டாச்சு. லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். பட் ஆனால் ஒரு மினி ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது மட்டும் நான் லைனில் போகிறப்ப வாங்கினாங்க. ஸோ வேறு கவுண்டரில் ரிசீவ் ஆகிடுச்சு அது. அதை தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இடமே தெரியல. இருந்தாலும் அங்கே இங்கேன்னு எல்லா இடமும் சுற்றிட்டு சரி எப்படியோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் பாபா விநாசம் தான் கிளம்பிட்டோம். இன்கேஸ் நீங்கள் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் உங்கள் லக்கேஜ்லேயே இது எல்லாத்தையுமே வச்சு அமைச்சிருங்க. பிகாஸ் இன் பிட்வீனில் பொருள் எதாவது வாங்கினாங்கன்னா அது நீங்கள் திருப்ப வாங்க கஷ்டமாக இருக்கும். இதுதான் எங்களோட லாஸ்ட் டே திருப்பதியில். நைட்டு சூப்பராக இருந்தது கோவில் வித் லைட்ஸோட. இதோட எங்கள் ஜேர்னி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.